வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டிருப்பீங்க, இல்ல ஸ்டாக்ல நெறைய போட்டிருப்பீங்க, இல்ல வந்து ஏதாவது ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா நமக்கு எல்லாம் இருக்கிற ஒரு காமன் கொஸ்டின் வந்து எதுல வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் லாங் டெர்ம்ல ஸ்டாக்லயா, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயா, இல்ல கோல்டுலயா அப்படின்றது எப்பயுமே நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா வந்து ஒரு 9 to 10% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. சில இயர்ஸ்ல வந்து எக்செப்ஷனலா குடுத்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2024ல நல்லாவே ஒரு 30% குடுத்திருக்கு. மத்த சில வருஷத்துல ரிட்டர்னே குடுக்காம ஸோ ஆவரேஜா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 25 இயர்ஸ்ல 9 to 10% குடுத்திருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப கம்மி. ஸோ அத எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிறது வந்து ஸ்டாக் மார்க்கெட் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த இதுல எது நல்லா குடுத்திருக்கும் அப்படின்னு பாருங்க. நாம வந்து சில ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஸ்டாக் ஐடிசி, HDFC, ரிலையன்ஸ் இந்த மாதிரி மிட் கேப், ஸ்மால் கேப்ல பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி, அமர் ராஜா, நாட்கோ ஃபார்மா, மணப்புரம் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் எடுத்துட்டு அது 1 இயர்ல எப்படி குடுத்திருக்கு, இல்ல 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ்ல எப்படி குடுத்திருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இந்த 2024லயும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ அத வச்சு நம்ம வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணுவோம். ஏன்னா நெறைய பேர் சொல்லுவாங்க, ஸ்டாக்ல போட்டா நல்லா வரும்னுவாங்க. சில பேரு இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் போட்டா நல்லா வரும்னா, எதுக்கு அந்த டவுட் நம்ம டேட்டாவோட பார்த்தா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அதுதான். ஸோ இப்ப இங்க பாருங்க, நான் இங்க குடுத்திருக்கிறதுல வந்து NSEயோட இருக்கிற இண்டிசஸோட பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்கேன். நம்ம நிஃப்டி 50 இருக்கு இல்லைங்களா? அதாவது இந்தியால இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ். அந்த கம்பெனில நீங்க வந்து ஒரு கம்பெனிலயும் வந்து ஒரு ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா 1 இயர்க்கு முன்னாடி மொத்தமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த 1 இயர் முடிவு பெற சமயத்துல உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 12.45% தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கும் 1 இயர்ல. இதே நீங்க வந்து அதை 3 இயர்ஸ்ல அப்படியே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 13% கிடைச்சிருக்கும். 5 இயர்ஸ்ல வச்சிருந்தீங்கன்னா 15.5%. லாங் டேர்ம் 10 வருஷமா நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 12.61% கிடைச்சிருக்கும். எல்லாரும் முக்கியமா வந்து நிஃப்டி 50ல இருக்கிற ஸ்டாக்கா பார்த்து நல்ல ஸ்டாக்கா வந்து, ஏன்னா அது ஸ்டேபிள் ஸ்டாக் இல்லைங்களா, அதுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நிஃப்டி 100 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நிஃப்டி 100 வரையும் லார்ஜ் கேப் ஸ்டாக் இல்லைங்களா. ஸோ அது பாத்தீங்கன்னா 1 இயர்ல வந்து 15.47% கொடுத்திருக்கு. இதே வந்து 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 16% கொடுத்திருக்கு. 10 இயர்ஸ்ல 13% கொடுத்திருக்கு. ஸோ இதுதான் வந்து லார்ஜ் கேப்போட பர்ஃபார்மன்ஸ். இப்போ நம்ம லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல போயிட்டு அது எப்படி வந்து லாஸ்ட் இந்த 1 இயர், 3 இயர், 5 இயர், 10 இயர்ஸ்ல பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ 1 இயர்ல இது வந்து 21.91% வந்து ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. நம்ம நிஃப்டி 50 பார்த்தோம் 12.45% தான் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஸோ 5 இயர்ஸ்ல நிஃப்டி பாத்தீங்கன்னா 15.53 கொடுத்துச்சு. இது ஆனா பாத்தீங்கன்னா 20.53 கொடுத்திருக்கு. ஸோ உங்களுக்கு இதுல இருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்குது இல்லைங்களா. ஸோ எதுல அதிகமா கிடைக்குது. இப்போ நம்ம ஸ்டாக் எடுத்துக்கோம். நம்ம ஃபேமஸா HDFC இல்ல ITSC எடுத்து அது எப்படி கொடுத்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம இங்க பாக்குறது HDFC பேங்க். HDFC பேங்க் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல வரும் 5% தான் கொடுத்திருக்கு. 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா 7% கொடுத்திருக்கு. 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 7% கொடுத்திருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா பேங்க் FDயோட இது வந்து ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருக்கு. அதே மாதிரி அடுத்த லார்ஜ் கேப் ஸ்டாக் பாத்தீங்கன்னா ITC பாத்தீங்கன்னா 1 இயர்ல வந்து உங்களுக்கு 4% கொடுத்திருக்கு. 3 வருஷத்துல 29% கொடுத்திருக்கு. 5 வருஷத்துல 15% கொடுத்திருக்கு. இதே வந்து நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் அதுல பாத்தீங்கன்னா 1 இயர்ல 22% கொடுத்திருக்கு. ஸோ உங்களுக்கு 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20% கொடுத்திருக்கீங்களா. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸை இதுவும் கொடுக்கல. ஸோ டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர்ல பாத்தீங்கன்னா ரிட்டர்னே இல்ல, மைனஸ்ல கொடுத்திருக்கு. இதே 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 16% கொடுத்திருக்கு. 5 இயர்ஸ்ல 33% கொடுத்திருக்கு. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இது பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட ₹500 ரேஞ்சில இருக்கு. ₹516. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதோட ரேட் பாத்தீங்கன்னா ₹740. ஸோ பெருசா ஒண்ணுமே இல்ல. ஒரு ₹200 தான் வந்து லாஸ்ட் 10 வருஷத்திலேயே growth ஆயிருக்கு. இதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 மடங்கு 4 மடங்கு growth ஆயிருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 10 வருஷத்துல மியூச்சுவல் ஃபண்ட் இந்த நிப்பான் இந்தியா பாத்தீங்கன்னா 315%. அதாவது இது வந்து அப்சல்யூட் ரிட்டர்ன். அப்படின்னா 3.15 டைம்ஸ் வந்து ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. நீங்க ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ல CAGRல பாத்தீங்கன்னா 15.29%. ஸோ பெரிய கம்பெனி நம்ம 2-3 கம்பெனி எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம். அதோட பர்ஃபார்மன்ஸையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் பெஸ்டா இருக்கு அப்படின்றது. ஸோ இதே மாதிரி இப்போ வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் பார்க்கலாம். AMFI சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி ஏதாவது சந்தேகம் இருக்கு, எப்படி ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணணும், இல்ல உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கலன்னா அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும், இல்ல வந்து உங்க FD நீங்க போட்டிருந்தீங்கன்னா அதோட அதிகமா இன்ட்ரெஸ்ட் தர மாதிரி கேபிட்டல் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸா இருந்தாலும் இங்க கொடுத்திருக்கிற மொபைல் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம மிட் கேப் இருக்கிற ஸ்டாக்கையும் மிட் கேப்போட மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் கம்பேர் பண்ணுவோம். எது பெஸ்டா ரிட்டர்ன் கொடுத்திருக்கு இந்த வருஷத்துல பிளஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ் இல்ல லாஸ்ட் 10 இயர்ஸ்ல அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் எடுத்துக்கிறது மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பாருங்க. லாஸ்ட் வந்து 10 இயர்ஸா. ஸோ 1 இயர்ல வந்து இதோட ரிட்டர்ன்
ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 55.42%. நான் சொல்றது எல்லாமே சிஏஜிஆர். 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 34.62%. 10 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 22%. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அது வந்து இன்னைக்கு வந்து 6.3 மடங்கு, அதாவது 6.5 மடங்கு வந்து உங்களுக்கு வந்து அதிகமா ரிட்டர்ன் குடுத்திருக்கும். ஸோ இப்ப நம்ம மிட் கேப் ஒரு ஸ்டாக் எடுத்துட்டு அது எப்படி குடுத்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்குவோம், ஒரு மிட் கேப் ஸ்டாக். இது பார்த்தீங்கன்னா 1 இயர்ல வந்து -30% வந்து ரிட்டர்ன் குடுத்திருக்கு. அதாவது நெகட்டிவ்ல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இதே மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 இயர்ல +55% வந்து ஹையரா ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. அது வந்து -30%, இது +55%. ஸோ இதே 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 6.68% குடுத்திருக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். பேங்க் எஃப்டியோட ரொம்ப கம்மியா இருக்கு. இது மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 இயர்ஸ்ல 34.62% குடுத்திருக்கு. இது சிஏஜிஆர். ஸோ 7% ரிட்டர்ன் எங்க இருக்கு? இது 3.5 மடங்கு ரிட்டர்ன் எங்க இருக்கு? இத பார்த்துக்குங்க 5 வருஷத்துல. அதே மாரி 10 வருஷத்துல இந்த ஸ்டாக் எப்படி ரிட்டர்ன் குடுத்திருக்குன்னு பார்ப்போம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பிரைஸ் இங்க பாருங்க, காமிச்சிருக்கேன். ரூ. 70.70 இருக்கு. ரூ. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இன்னைக்கு இருக்கிற பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரூ. 61.70 இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துல ஒண்ணுமே ரிட்டர்ன் குடுக்கல. இதே மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 6.5 மடங்கு வந்து ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இன் டெர்ம்ஸ் ஆஃப் சிஏஜிஆர்ல பார்த்தீங்கன்னா 22% வந்து ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா உங்களுக்கு 6.5 மடங்கு வந்து வளர்ந்திருக்கும். அதுல போட்டீங்கன்னா அதே தான் இருக்கும். ஒண்ணுமே ரிட்டர்ன்ஸ் இல்ல. ஸோ அடுத்ததா வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக் நமக்கெல்லாம் பரிச்சயமான வந்து மணப்புரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி வந்து ஸ்மால் கேப்ல இருக்கிற நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். மணப்புரம் நீங்க பாத்தீங்கன்னா 1 இயர்ல 7.4% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 3.75% கொடுத்துருக்கு. 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 1% கொடுத்துருக்கு. ஸோ இது 5 வருஷத்துல ஒண்ணுமே பெருசா ரிட்டர்ன் கொடுக்கல. 10 வருஷத்துக்கு முன்னாடி மணப்புரம் பாத்தீங்கன்னா ஒரு ₹34 இருந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதோட ரேட் வந்து ஒரு 181 இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5.5 மடங்கு வந்து இது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 10 வருஷத்துல. உங்களுக்கு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே ரிட்டர்ன் கொடுக்கலன்னு காமிச்சேன் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆனுவலைஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். ஸோ 1 இயர்ல பாத்தீங்கன்னா 28.53, அது வெறும் 7% கொடுத்துருக்கு. இது 28.5% கொடுத்துருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா இது 36.75, அது வந்து 0 ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 10 இயர்ஸ்ல அங்க பாத்தீங்க இல்லையா, ஒரு 5.5 மடங்கு வளர்ந்துருக்குன்ட்டு. இங்க பாத்தீங்கன்னா 5.5 மடங்கு வைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து 7.2 மடங்கு. ஸோ இது வந்து 7.2 டைம்ஸ் வந்து வளர்ந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா 5.5 டைம்ஸ் வந்து வளர்ந்திருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து நல்ல அதிகமா ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இப்போ நம்ம லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், இதுல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம், லீடிங் ஸ்டாக்ஸையும் எடுத்து பார்த்தோம். நமக்கு ஓவராலா என்ன தெரியுதுன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு அப்படின்னு தெரியும். அது இல்லாம அது டென்ஷன் ஃப்ரீன்றது வேற தெரியும். ஃபிளக்சுவேஷன் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா வந்து சில ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. உங்களுக்கு வந்து 30 டைம், 40 டைம், 100 டைம்ஸ்லாம் கொடுத்திருக்கு. அது இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனா அந்த மாதிரி ஸ்டாக்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப நீங்க வந்து இந்த சிச்சுவேஷன்ல இருக்கீங்களா? உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இந்த ஸ்டாக் வந்து இன்னும் இத்தன வருஷத்துல இப்படி போகும் அப்படின்ட்டு. நம்ம பண்ணாலும் நமக்கு அந்த பொறுமை இருக்காது. அது மார்க்கெட்ல நல்லா ஏறும்போதே மார்க்கெட் விழுந்துச்சுன்னா நம்ம உடனே வித்துருவோம். ஸோ இதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நமக்கு அந்த தொல்லை இருக்காது. நம்ம ஓரளவுக்கு அத கன்சிஸ்டன்ஸா மெயின்டெயின் பண்ணுவோம். அதுதான் இது 2த்துக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ். பிளஸ் வந்து நமக்கு டென்ஷன் தேவையில்ல. அது ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. இப்போ நம்ம இந்த பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்ன்றத பொறுத்தது பார்த்தீங்கன்னா, நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கிறது. நாட் ஜஸ்ட் நம்ம ஏதோ ஒரு ஜஸ்ட் லைக் தட் சொல்லல. ஒரு டேட்டா வச்சு நம்ம பார்த்து ஒரு நல்ல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஸ்டாக்கா எடுத்து அத கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு குடுத்திருக்கோம். ஸோ நீங்க முடிவு பண்ணிக்கங்க எதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றதுக்கு. ஸோ நான் சொன்ன மாரி மல்டி பேக் ஸ்டாக் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இன்ஃபோசிஸ் எல்லாருக்கும் இப்ப தெரியும் எவ்வளவு பெரிய கம்பெனின்னு. அது வந்து இந்த 90ஸ்ல வந்து ஐபிஓ வரும்போது அது ஃபுல்லா கூட சப்ஸ்கிரைப் ஆகல. அப்ப வந்து இன்ஃபோசிஸ் ரொம்ப சின்ன கம்பெனி. அப்ப பார்த்தீங்கன்னா, அத விட பெரிய கம்பெனிஸ் நெறைய ஐடில இருந்துச்சு. இப்ப அந்த கம்பெனிஸ்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. ஸோ இப்ப பார்க்கும்போது, பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு இதுல பண்ணியிருந்தா நம்மளுக்கு வரும் அப்படின்னு. பட் அந்த சமயத்துல நம்மளுக்கு அது கரெக்ட்டா செலக்ட் பண்றது நம்ம கஷ்டம். அந்த மாரி வேலைய மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து அவங்க பார்த்துக்குவாங்க ரெகுலரா எது ஆக்டிவா இருக்கு, எது இப்ப வாங்கணும், எது விக்கணும் அப்படின்றது அவங்க மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஸோ அதனால நமக்கும் வந்து ஒரு டென்ஷன் ஃப்ரீ. சில பேர் வந்து சில ஸ்டாக்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். நான் இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா வந்து அதுக்கு எவ்வளவு ரிஸ்க் அவங்களுக்கு எடுத்திருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அத ஐடென்டிஃபை பண்றதுக்கு. அது லாங் ரன்ல கன்சிஸ்டன்ஸியா வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இத வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நானும் சொல்றேன். ஏன்னா நான் 20 வருஷத்துக்கு மேல இந்த மார்க்கெட்ல இருக்கேன். ஸோ நீங்க வந்து உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் மாரி நீங்க எது உங்களுக்கு ஸ்டாக் தேவையோ, இல்ல வந்து மியூச்சுவல் ஃபண்டமோ நீங்க ஐடென்டிஃபை பண்ணி நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது மாரி பண்ற மாரி இருந்தா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.